இந்த டைம் வந்து சிறுக சிறுக சேர்த்து வச்ச பாலாடையில் வந்து நெய் எடுக்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டு போன டைம் இந்த டப்பா ஃபுல்லாக எடுத்து வச்சு நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சி மோர் மாதிரி வந்துருச்சு. அதை அப்படியே சிங்கில் கீழே ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் நல்ல வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சு நம்ம அரைக்க தான் வந்து நல்லா திரண்டு வருமா. அதனால் இந்த டைம் எப்படியோ மிக்சிக்கு நல்ல வேலையை கொடுத்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த சில் வாட்டர்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மேலே திரண்டு வந்துச்சு. எனக்கு ஒரே ஜாலி. அதுக்கப்புறம் அந்த நல்லா இந்த 2 டைம் நல்லா கழுவி எடுத்தால் ஸ்மெல்லாம் வராது அப்படின்றனால வந்து நல்லா கழுவி எடுத்து இந்த மாதிரி பால் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நல்ல வேலை இந்த டைம் வேஸ்ட் ஆகலைன்னு. ஆனால் அந்த கையை தான் கம்மினார் போட்டு இழுத்துக்கிட்டு கிடந்தேன். இந்த பாலை சட்டியில் போட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி வீடெல்லாம் வீச ஆரம்பிச்சிச்சு. ஐயோ என்னடா கெட்டு போயிடுச்சோ அப்படின்னு நினச்சேன். அப்புறம் போட நல்ல ஸ்மெல், வீடே நல்ல கமன்னு மணக்குச்சு. ஓ இதுதான் நெய் வாடை. சரி கருவேப்பிலையை போட்டு டப்பாயை ரெடி பண்ணிடுவோம். டப்பாவில் ஊற்றி வச்சதுக்கப்புறம் அது வெறும் சட்டி கிடையாது, நெய் சட்டி அப்படின்னால அந்த சட்டியிலே எப்படியா ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த பொட்டுக்கடலையில் வந்து மாவு முட்டை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டு இதுதான் ஸ்கூல் போகிறப்ப ஒன் ஆஃப் த ஸ்நாக்ஸ். இது சாப்பிட்டுக்கிட்டே தான் நடந்து ஸ்கூலுக்கெல்லாம் போவோம். 1 கிளாஸ் பொரியல், 1/2 கிளாஸ் சீனி, 2 ஏலக்காய், அவ்வளோதான். அது முடிஞ்சு அரைச்சி எடுத்துட்டு இந்த சைடு ஆரவும் டப்பாவில் ஊற்றி வச்சுட்டேன். இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து விட்டது நீயா அப்படின்ற மாதிரி இந்த டப்பா எடுக்கிற போகிறப்ப என்னோட நெய் எல்லாம் கொட்டி என் மனசே விட்டு போச்சு. எதிரி கூட இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினச்சி சரி வழக்கம் போல் நம்ம பண்ணுறது தானே அது எல்லாத்தையும் எடுத்து டப்பாவில் ஊற்றிட்டேன். ஏதோ மணலாய் சிவா தயாரித்த நெய் அதை அப்படியே நான் வந்து பாத்திரத்தில் ஊற்றிட்டு இந்த மாவு முட்டை பண்ணுறதுக்கு வந்து இது எல்லாத்தையும் கொட்டி கொஞ்சம் நேரம் சூடு பண்ணோம் அப்படின்னா வந்துடும். இது என்னதான் கொட்டியிருந்தாலும் நம்ம பண்ணுறதுல ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. அதை அப்படியே தட்டில் போட்டு அந்த மாவு முட்டை ஷேப்புக்கு பண்ணலாம் அப்படின்றனால அப்படியே வச்சுட்டேன். நான் பண்ண நெய் அப்படின்னு எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சமாக தான் இது வந்து நெய் ஊற்றினேன். அதனால் சரியாலாம் ஷேப் இல்லை. அப்புறம் லட்டு மாதிரி பண்ணேன். சரி வேணாம் அப்புறம் டப்பாலே போட்டு பொடியாக சாப்பிட்டுக்கலான்னு டப்பாலே போட்டு வச்சாச்சு.